சென்னையில் நடைபெறவுள்ள ஃபார்முலா 4 கார் பந்தயத்திற்கு FIA தரச்சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். சென்னையில் நடைபெற உள்ள ஃபார்முலா 4 கார் பந்தயம் இரவு நேர கார் பந்தயத்திற்கான அந்த சர்க்கியூட் கிரேட் 3 லைசன்ஸ் வழங்கப்பட்டிருக்கிறது. சர்வதேச ஆட்டோமொபைல் கூட்டமைப்பினுடைய அந்த சான்று தற்போது வழங்கப்பட்டிருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக 3.8 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட இந்த சர்க்கியூட்டிற்கான பாதுகாப்பு அம்சங்களுக்கான அந்த சான்றிதழ் FIA கூட்டமைப்பு வழங்கியிருக்கிறது. 10 மீட்டர் அகலம் கொண்ட இந்த சாலையில் கடந்த 3 ஆண்டுகள் வரை இந்த சாலையை பயன்படுத்துவதற்கான இந்த சர்க்கியூட்டை பயன்படுத்துவதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாகவும் அது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த சர்க்கியூட்டில் வேறு ஏதேனும் மாற்றங்களை ஏற்பாடு செய்தால் FIA அமைப்புடன் அதனை முறையாக தெரிவிக்க வேண்டும். அதனை பதிவு செய்யப்பட்டு மீண்டும் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்ட பிறகுதான் இந்த சர்க்கியூட்டை பயன்படுத்த வேண்டும் எனவும் FIA தெரிவித்திருக்கிறது. இதில் இந்த சர்க்கியூட்டில் மாற்றங்கள் செய்வது தெரிய வந்தால் இதற்கான லைசன்ஸ் கேன்சல் செய்யப்படும் எனவும் FIA தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக 29ஆம் தேதியிலிருந்து இங்கு அந்த ஆய்வுப் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் பல்வேறு கட்ட ஆய்வுப் பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் இந்த சர்க்கியூட்டிற்கான கிரேட் 3 லைசன்ஸ் தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது. ராத்திரியில் பறக்குது ஜெட்டாட்டம், தீப்பெட்டிக்கும் டயர் எல்லாம் கெத்தாட்டம், சுத்தி வந்து ஜெயிக்கிற வெறியாட்டம், டாப் கியர் சரிக்கட்டும், சீறி வரும் காரில் இந்தாட்டம், தேடி வரும் பெருமையில் கிங்காட்டம், ஊருக்குள்ள நடக்கிற நம்மாட்டம், சாம்பியன் பறக்கட்டும், ஒரு ஆட்டம் பாட்டம் கூட்டம் அது நோட்டம் போடட்டும், விளையாட்டில் வெல்லும் பட்டம் மனசுக்குள் ஊரட்டும், கலங்காத தோல்வி கண்ணால் முயன்றொன்னே மாறட்டும், உறங்காத வெற்றி என்றும் துணிஞ்சாலே கூடட்டும், ட்ராக்ல தான் ஃபயரா பாயட்டும், ஹார்ட்ல தான் பவரா மாறட்டும், டார்க்ல தான் புகழா ஏறட்டும், டாப் தான் வெல்லும், இரும்புல தான் செஞ்ச தேரெல்லாம் அணிவகுத்து போகும் ஒரு நேரம், கனவுகளில் வெற்றி என்னாலும் உழைக்கிறப்போ அல்லும், லைஃப் என்ற ரேஸ்ல ஸ்பீடா போகும் லேப்ல, பள்ளம் நேடும் தடையில உன்னோட நெஞ்சில வெற்றி தரும் தெம்புல, நிக்காத எய்மில்ல ஜெட்டா ஆவோம்ல, அச்சா இருந்தா அது துச்சாவாதா, வந்தா வளர்ந்தா அது உச்சாவாதா, வாட ஸ்பீடா அட தங்கம் போதாதா, முடியாத ரேஸ் தான், ட்ராக்ல தான் ஃபயரா பாயட்டும், ஹார்ட்ல தான் பவரா மாறட்டும், டார்க்ல தான் புகழா ஏறட்டும், டாப் தான் வெல்லும், இரும்புல தான் செஞ்ச தேரெல்லாம் அணிவகுத்து போகும் ஒரு நேரம், கனவுகளில் வெற்றி என்னாலும் உழைக்கிறப்போ அல்லும், ராத்திரியில் பறக்குது ஜெட்டாட்டம், தீப்பெட்டிக்கும் டயர் எல்லாம் கெத்தாட்டம், சுத்தி வந்து ஜெயிக்கிற வெறியாட்டம், டாப் கியர் சரிக்கட்டும். Get low when the whistle go. Get low when the whistle go. Get low when the whistle go. Get low when the whistle go.
சென்னை ஃபார்முலா 4 கார் பந்தயத்தின் பிரதான ரேஸ் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. தற்போது IRL டிரைவர் A பிரிவுக்கான பிரதான ரேஸ் தொடங்கியுள்ளது. அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சமய மணிவண்ணன் வழங்கிட கேட்கலாம். சமய மணிவண்ணன், வணக்கம். தற்போது இந்த IRL டிரைவர் A பிரதான இந்த ரேஸ் போட்டியில் எவ்வளவு பேர் பங்கேற்று இருக்கிறார்கள், அவர்களான பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் எந்த அளவில் செஞ்சுருக்காங்க, முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க சமய மணிவண்ணன். மிகவும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் சென்னையில் 2 நாட்கள் நடைபெற இருந்த இந்த ஃபார்முலா 4 கார் பந்தயமானது இன்று இன்னும் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. இப்போது IRL அதாவது இந்தியன் ரேசிங் லீக் டிரைவர் A பிரிவுக்கான பிரதான ரேஸானது தொடங்கியுள்ளது. இந்த பிரதான ரேஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 12 டிரைவர்கள், அதாவது ஒவ்வொரு அணிக்கும் 2 டிரைவர்கள் வீதம் மொத்தம் 6 அணி. IRL பிரிவை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 6 அணி உள்ளது. இந்த 6 அணியில் ஒவ்வொரு அணிக்கும் 2 வீரர்கள் வீதம் மொத்தம் 12 வீரர்கள் தற்போது இந்த இறுதி அதாவது பிரதான ரேஸில் வந்து பங்கேற்றுள்ளனர். குறிப்பாக இந்த பிரதான ரேஸை பொறுத்த வரைக்கும் 30 நிமிடங்கள் இந்த பிரதான ரேஸ் நடைபெறவுள்ளது. இந்த 30 நிமிடங்களில் இந்த ரேஸ் ஓட்டுபவர்கள் கிட்டத்தட்ட 25 நிமிடங்களை கடந்து ஒரு லேப் சுற்ற வேண்டும், அதாவது ஒரு சுற்று சுற்றி வர வேண்டும். இந்த 3.5 கிலோமீட்டர் பந்தய தடத்தை வந்து ஒரு லேப் சுற்றி தர வேண்டும். இது 25+1 லேப் முடிந்து வீரர்கள் எந்தெந்த இடத்தில் எந்தெந்த பொசிஷனில் உள்ளார்களோ அதன் அடிப்படையிலேயே முடிவுகள் தீர்மானிக்கப்பட உள்ளன. இதனைத் தொடர்ந்து இன்னும் 3 ரேஸ்கள் வந்து எஞ்சியுள்ளன. அதாவது IRL டிரைவர் Bக்கான பிரதான ரேஸும், அதே போன்று ஃபார்முலா 4 குரூப் 2க்கான பிரதான ரேஸும், அதே போன்று F4க்கான பிரதான ரேஸும் தொடர்ந்து இன்னும் 3 ரேஸ்கள் வந்து எஞ்சியுள்ளது. தற்போது இந்த முதற்கட்ட பிரதான ரேஸானது நடைபெற்று வரக்கூடிய சூழலை தான் நாம் பார்த்து வருகிறோம். குறிப்பாக இந்த ரேஸை பொறுத்த வரைக்கும் 11 வீரர்கள் வந்து இந்த இடத்துல வந்து பங்கேற்றிருக்காங்க. இந்த ரேஸில் ஏதேனும் ஒரு பிரச்சனை ஏற்படும், அதாவது ஒவ்வொரு கார் ஏதேனும் பிரச்சனைக்கு உள்ளாகும் போது இங்கு நம்ம இருக்கக்கூடிய இந்த தளத்தில் கொண்டு வந்து தான் இந்த காரானது தொடர்ந்து இப்போ சரி செய்யப்பட்டு அடுத்த ரேஸை நோக்கி பாய்வதற்கான சூழல் வந்து ஏற்பட்டது. அதற்கான பணிகளை தான் க்ரூ மெம்பர்ஸ் வந்து பண்ணிட்டு வர சூழலை நம்ம பார்த்துக்கிட்டு இந்த ரேஸை பொறுத்த வரைக்கும் 6 ரேஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 6 அணிகள் வந்து பங்கேற்க உள்ளன. அந்த 6 அணிகளின் உரிமையாளர்களும் தற்போது இங்கே நம்ம சென்னை தீவுத்திடலில் நடக்க உள்ள பிரதான ரேஸை பார்ப்பதற்காக வந்துள்ளனர். குறிப்பாக கோவா ஏசஸ் அணியின் உரிமையாளர் ஜான் அப்ரஹாம், ஸ்பீட் டெமான்ஸ் டெல்லி அணியின் உரிமையாளர் அர்ஜுன் கபூர், கொல்கத்தா ராயல் டைகர்ஸ் அணியின் உரிமையாளர் கங்குலி மற்றும் வந்து தற்போது இந்த தீவுத்திடலில் நடைபெற உள்ள இந்த போட்டி அதாவது பிரதான ரேஸ் போட்டியை காண்பதற்காக சென்னைக்கு வந்துள்ளனர். குறிப்பாக இந்த பிரதான ரேஸை காண்பதற்கு இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜாவும் தற்போது இங்கே வந்து இந்த கார்கள் வைக்கப்பட்டுள்ள இந்த பிட் பகுதிக்கு, அதாவது கார்கள் வைக்கப்பட்டுள்ள பகுதிக்கு வந்து அனைத்து கார்களையும் பார்த்து சென்றார். இதன் தொடர்ச்சியாக தற்போது இந்த பிரதான ரேஸானது நடைபெற்று வரக்கூடிய சூழலில் கிட்டத்தட்ட 25 நிமிடங்கள் நடைபெறும். இந்த பிரதான 25 நிமிடங்கள் + 1 லேப் என நடைபெறும் இந்த பிரதான சுற்றானது முடிவடைந்த பிறகு அதற்கு அடுத்தபடியாக ஃபார்முலா 4க்கான குரூப் 2 சுற்றானது நடைபெற உள்ளது. கள தகவல்களுக்கு நன்றி சமய மணிவண்ணன். இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும், இந்த மோட்டார் ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா 4க்கு சென்னையில் ஒரு நல்ல வரவேற்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு முன்னதாக இங்கே இருக்கக்கூடிய டெக்னீஷியன்ஸ் ஒருத்தங்கிட்ட நம்ம பேசுவோம். இங்கே சென்னையில் இது போன்ற ஒரு ஃபார்முலா 4 ரேஸ் நடக்கிறது சென்னைக்கு எவ்வளோ ஒரு நல்ல விஷயமா பார்க்குறீங்க? நீங்கள் ஹைதராபாத் டீமில் இருக்கீங்க, உங்களோட இதில் பங்களிப்பு எந்த அளவுக்கு இருக்குது? So hi, my name is Rana. In terms opportunities பார்த்தோம், நம்ம இந்தியாவில் மோட்டர் ஸ்போர்ட்ஸ் ஜென்ரலாக ரொம்ப எக்ஸ்போஜர் இல்லாத ஸ்போர்ட்டு. ஸோ டேக்கிங் இனிஷியேட்டிவ்ஸ் லைக் திஸ், நம்ம இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட் சர்க்கியூட் அண்ட் நாட் ஜஸ்ட் எனி ஸ்ட்ரீட் சர்க்கியூட், இட்ஸ் அ நைட் ஸ்ட்ரீட் சர்க்கியூட். இது ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு நிறையா எக்ஸ்போஜர் வர மாதிரி இருக்க ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணியிருக்காங்க RPPL அண்ட் FMSCI. ஸோ இந்த மாதிரி இப்போது ஒரு எக்ஸாம்பிள், நான் ஒரு ஏஷியாஸ் ஃபர்ஸ்ட் டெக்னிக்கல் மோட்டர் ஸ்போர்ட் அகாடமின்னு வந்திருக்கேன், யுனைடெட் மோட்டர் ஸ்போர்ட்ஸ் அகாடமி சொல்லிட்டு. அவர் என்ன பண்ணுறாங்கன்னா செலெக்ஷன் டெஸ்ட் பண்ணிவிட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு பேஷன் இருக்கிற அவர் ஸ்டூடெண்ட்ஸை கண்டுபிடிச்சிட்டு அவர் இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் லெவல் சாம்பியன்ஷிப் வெஹிக்கிள்ஸில் ட்ரெயின் பண்ணிட்டு
நாங்கள் இங்கே எக்ஸ்போஜர் கொடுக்குற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ ஐ எம் எலிஜிபிள் ஃபார் ஒர்க் பிளேஸ்மெண்ட் ஹியர். அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் ஜஸ்ட் லைக் எனி அதர் இண்டஸ்ட்ரி விச் இஸ் க்ரோயிங் இன் இந்தியா அண்ட் இட்ஸ் அ வெரி குட் திங். இட்ஸ் ரியலி ஹாப்பி டு see it. இது மாணவர்களுக்கு இந்த ரேஸ் மூலமாக நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிகள் இருக்கிறதாகவும் சொல்லியிருந்தாங்க. தற்போது இந்த பகுதியில் இங்கே தமிழ்நாடு கவர்மெண்ட் நல்லா தான் பண்ணுது. ஸோ நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம், அது ஏற்ற மாதிரி பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது, பார்க்கலாம். பெங்களூரில் எங்கே வண்டி ஓட்டுறது இடம் இல்லையே, ரேஸ் ஓட்டுறது எங்கே இருக்கு? இங்கேயும் இல்லை. இன்னைக்கு கொஞ்சம் என்னென்னா இதுக்காக ஒரு நல்லா செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. போலீஸ் எல்லாம் கொஞ்சம் டிராஃபிக் போலீஸ் இருக்கட்டும், நம்ம ஸ்டேட் போலீஸ் இருக்கட்டும், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி எல்லா இடத்துலையும் ஸோ கண்ட்ரோலில் பிஃபோர் 2 days அது பார்க்குறோம், நல்லா தான் சப்போர்ட். எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணி ஸோ அவாய்ட் பண்ணுறாங்க. எல்லா இடத்துலையும் ஹேண்ட் சிக்னலும் நிறைய இடத்துல காமிக்கிறாங்க. ஸோ சிக்னல் இல்லாமல் இல்லாத இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணுறாங்க. அது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ். நான் அதை முற்றிலும் வரவேற்கிறேன். ஏன்னா மற்ற கிரிக்கெட் மட்டுமே ஸ்போர்ட்ஸாக இருக்கும், இந்த மாதிரி நிறைய ஸ்போர்ட்ஸையும் டெவலப் பண்ணுறது ஒரு நல்ல இதுவாக இருக்கும் முயற்சின்றதுனால இதை நான் கண்டிப்பாக வரவேற்கிறேன். இல்லை நான் சண்டேஸ் இப்போ தான் வரேன். நான் இப்போ நல்லதுங்க. இதெல்லாம் குழந்தைங்க பார்த்தாங்கன்னா வந்து ஓரளவுக்கு வந்துட்டு அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், நம்மளும் இப்படிலாம் போகலாம், இந்த மாதிரி நம்ம ஊரில் இருக்குன்ட்டு. ஏன்னா ஃபாரின்லேயே பார்த்துட்டு இதெல்லாம் வந்து சும்மா கனவாக இருக்காம இல்லாமல் நேரில் இருந்தால் நல்லது தானே, நம்ம பார்க்கலாம்ல. நம்ம ஊரில் நடக்குது, ஆப்ஷன் இருக்கும், இன்ட்ரெஸ்ட் மாறும். அதனால் ஆமாம், எஸ். ஸோ எப்படின்னா அது ஒரு குட் பூஸ்ட் ஃபார் எக்கானமி வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கே வந்து சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக இந்த மாதிரி இந்த சர்க்கியூட் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக வந்து இப்போ பண்ணாங்கன்னா மேபி ஃபார்முலா 1 வரதுக்கு கூட நிறைய வாய்ப்பு கூட இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து இருக்குங்க. நேற்று வந்துட்டு என்னாச்சுன்னா அந்த சில இஷ்யூஸ்னால இன்றைக்கி குவாலிஃபைங் ரவுண்ட்ஸ்லாம் இன்றைக்கி போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. மற்றபடி நேற்று இந்த டயர் வார்ம் அப் பண்ணுறது, அந்த ட்ராக் எப்படி இருக்குன்னு பார்க்குறது, அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் ட்ரைவர்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பண்ணிவிட்டு ரிப்போர்ட்டுமே வந்துட்டு இந்த ட்ராக் நல்லா இருக்குன்னு தான் சொல்லி கொடுத்துருந்தாங்க. F4 வந்துட்டு சென்னைக்கு வர்றது வந்துட்டு ஒரு லேண்ட்மார்க் மாதிரி ஆக்சுவலாக ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தான் ஆக்சுவலாக. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் சென்னையில் இந்த மாதிரி ஒரு மேஜர் ஈவெண்ட் நடக்குது. கிட்ஸும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்க. தே ஆர் வெரி குட் ஃபாலோவர்ஸ் ஆஃப் ஃபார்முலா 1. ஸோ அதனால் ஃப்ரம் ஃபார்முலா 4 இங்கே நடக்கிறது இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஹோப் வீல் என்ஜாய் டுடே. ஆமாம், இட் வில் பி நைஸ். ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நைட் ரேஸ் வேறு. ஸோ வி வில் பி ஸ்டேயிங், ஃபுல்லாக பார்க்கணுன்னு ஆசைப்படுறோம். ஆமாம், ஃபார்முலா 1 இந்தியாவில் ஆல்ரெடி நடந்தது, புத் இன்டர்நேஷனல். ஸோ அது ரொம்ப மேசிவாக இருக்கும். அது நடந்தால் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் ரெக்கக்னிஷன் நம்ம ஸ்டேட் அண்ட் கண்ட்ரி கிடைக்கும். பட் இது ஃபார்முலா 4 ஸ்டார்டிங், அதுவும் நைட் ரேஸ். முக்கியமாக ஸ்ட்ரீட்டில் ரன் பண்ணுறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா ஸ்ட்ரீட்டில் வந்து அந்தளவுக்கு ஒரு ஃபார்முலா காரை வந்து ஓட்டுறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட். ஆக்சுவலாக நான் ஒரு ரேசிங் ஃபேன்ஸ். சென்னையில் ரொம்ப ரேஸ்க்கு கிரேஸ் இல்லை, கம்மியான ஃபேன்ஸ் தான். பட் இப்படி இந்த நிலமையில் வந்து இப்படி இதுக்கு சப்போர்ட் பண்ணி பண்ணுறாங்கன்னு போது நம்மளும் அதை நேரில் பார்த்து சப்போர்ட் பண்ணோம் இல்லையா. அதுவும் அதை நேரில் பார்க்குற எக்ஸைட்மெண்ட்டே வேறு. அது ரேசர்ஸ்க்கும் அவங்க பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். ஆமாம், அந்த எக்ஸைட்மெண்ட்டை நாங்கள் லைவில் பார்க்க வந்திருக்கோம். எங்கேருந்து வந்திருக்கீங்க? ஸோ நாங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெங்களூர்ந்து வந்திருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு டைம் எங்கள் சவுத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி காஷ்மீரில் நடந்திருக்கு. ஸோ நாங்கள் ஹியூஜ் ஃபேன், F1க்கு ஒரு நம்ம ஹியூஜ் ஃபேன். ஸோ F4 இங்கே நடக்கிறதுனால தான் வந்திருக்கோம். பார்க்கலாம், செமிஃபைனலுக்கு வந்து இன்னைக்கு ஃபைனல்ஸு பார்க்கலாம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. சென்னை ஃபார்முலா 4 கார் பந்தயத்திற்கான அந்த போட்டிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. சென்னை டர்போ ரைடர்ஸ் அணியினுடைய ஒரே பெண் வீராங்கனை எமிலி டக்கன் நம்மோடு இணைந்திருக்கிறார். ஹாய் மேம், how is Chennai? Chennai is beautiful. What a beautiful city you live in. How is the challenge in Chennai cycle for you? Pardon? What is the challenging in Chennai cycle? The challenge in Chennai is definitely the heat. It's very exhausting. But the people here are beautiful. The racing's spectacular. So I'm loving it. How is the Chennai track for you? Oh my gosh, the Chennai track is amazing. To race the streets of Chennai, so much fun. The street circuit is brilliantly laid out, and just to go fast around the corners and the streets of Chennai is awesome. Are you enjoying this circuit?
Yeah, I'm loving it. It's so much fun. So it's a little bit technical, but nice and fast, which is what every racer loves. So it's perfect. Tell about some Tamil words. Chennai racing. Pardon? Some Tamil words. Chennai racing, Namma racing. Number Chennai, number race. Nandre. Chennai race எப்படி இருக்கு இப்போ? ட்ராக் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ் இப்போது இந்த வண்டி ஓட்டும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பட் புது ட்ராக் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போகுது, நல்லா இருக்கு. இன்டர்நேஷனல் லெவல் சர்க்கியூட்ஸ் நிறையா ஓட்டியிருப்பீங்க, அதோட கம்பேர் பண்ணுறப்ப இந்த சென்னையோட சர்க்கியூட் எப்படி இருக்குது, இந்த ட்ராக் எப்படி எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது? இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மோட்டர் ஸ்போர்ட் எப்பவுமே கம்மி தான், இப்போது இவ்வளோ டெவலப் ஆகலை. பட் கண்டிப்பாக இப்போது ஸ்லோவாக இப்போது இந்த சென்னை ஸ்ட்ரீட் சர்க்கிட் புதுசாக எடுத்து வந்திருக்காங்க. ஸோ இதுதான் நெக்ஸ்ட். நீங்கள் யூரோப் எல்லாம் கம்பேர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ட்ராக். பட் எல்லாமே ஓகே தான். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ராக்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறாங்க, எல்லாம் சேஃப்டி இது இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. ஸோ ஸ்லோவாக அந்த லெவலுக்கு தான் வரும். சென்னை ட்ராக் எவ்வளோ சவாலானதாக இருக்குது, எவ்வளோ சேலஞ்சாக இருக்குது உங்களுக்கு? இப்போ புது ஸ்ட்ரீட் சர்க்கிட் போட்டிருக்காங்க, பொதுவாக எல்லாரும் பொதுவாக ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டுறாங்க. ஸோ இப்போ எல்லாருக்கும் ஒரு சேலஞ்ச் தான், அடாப்ட் பண்ணி டிரைவர்ஸ் ஓட்டணும். இன்னும் கொஞ்சம் ட்ராக்ல எங்கே பம்ப் இருக்கும் அதையெல்லாம் நீங்கள் பார்த்து அடாப்ட் பண்ணி தான் ஓட்ட வந்து. பட் நல்லா சேலஞ்சிங் ட்ராக், நல்லா இருக்கு. இப்போ குறிப்பாக ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டுறப்போ என்ன மாதிரியான சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணுவீங்க நீங்கள்? ஒரு ட்ராக் புதுசாக நியூவாக கிரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ புது ட்ராக் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரிப் லெவல்ஸ் மாறிட்டே இருக்கும். நார்மல் ட்ராக் கூட நீங்கள் ஸ்ட்ரீட் சர்க்கிட் பார்த்தீங்கன்னா கிரிப் கொஞ்சம் கம்மியாக கூட இருக்கும், ஜாஸ்தியாக கூட இருக்கும். பட் மோஸ்ட்டாக அந்த டஸ்ட் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் ஸ்ட்ரீட் சர்க்கிட் பார்த்தீங்கன்னா. அண்ட் கிரிப் ஆப்வியஸ்லி கம்மியாக இருக்கும். பட் ஆஸ் எ டிரைவர் நீங்கள் அடாப்ட் பண்ணி ஓட்டணும். அதெல்லாம் நீங்கள் எவ்ரி செஷன் நீங்கள் தான் இம்ப்ரூவ் பண்ணி ஓட்டுறது, அதான் இது. ரேசிங் கோர்ட்டில் இருக்கிற அந்த சர்க்கியூட்டில் கார் ஓட்டுறதுக்கும் ஸ்ட்ரீட்டில் சர்க்கியூட்டில் இருக்கிற கார் ஓட்டுறதுக்கு என்ன வித்தியாசம், எவ்வளோ சேலஞ்சஸ் எல்லாம் இருக்கும்? சேம் அதான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஸ்ட்ரீட் ஆப்வியஸ்லி சர்க்கிட் பார்த்தீங்கன்னா இன்னும் கிரிப் இருக்கும், ஏன்னா ரேஸ் ட்ராக்ஸ் அங்கே தான் ரேஸ் எல்லாம் அங்கே தான் ஓட்டுறாங்கன்னு. பட் இங்கே ஸ்ட்ரீட் சர்க்கிட் பார்த்தீங்கன்னா எல்லாம் டிஃப்ரெண்ட் தான். இப்போது ரோட்ஸ் மூடணும், அதை இது பண்ணணும். பட் ஆமாம், சேலஞ்சிங் பார்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே அவ்வளோதான் இருக்கும். ஸ்ட்ரீட் சர்க்கிட் இன்னும் கொஞ்சம் புதுசு, இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் கம்மியாக கிடைக்கும். பட் அகேன் டிரைவர் நீங்கள் அடாப்ட் பண்ணி நீங்கள் ஓட்டலாம். ஐஎஸ்ல நீங்கள் எவ்வளோ ஸ்பீட் ரீச் பண்ணீங்க இந்த சர்க்கியூட்டில்? நீங்கள் இப்போ ப்ராக்டிஸ் முடிச்சிருக்கீங்க, எவ்வளோ ஸ்பீட் ரீச் பண்ணீங்க நீங்கள்? இப்போ டாப் ஸ்பீட் ஐ திங்க் ஒரு 200-240 போகும் இந்த வண்டி இந்த ட்ராக்ல. பட் இன்னும் கொஞ்சம் ஸ்டேட்ஸ் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் போகலாம். பட் இந்த சர்க்கிட்க்கு இப்போ 220-240 போகும். நீங்கள் எவ்வளோ ரீச் பண்ணீங்க இப்போ? ஐ திங்க் இந்த செஷன் எல்லாம் ஐ திங்க் 220-240 தான். ஆமாம், கன்ஃபார்மாக தெரியல கரெக்டாக, பட் அவ்வளோதான் போயிருக்கோம். தேங்க்யூ ரயான். குறிப்பாக நம்ம சென்னை தீவுத்திடலில் தான் இருக்கோம். இங்கேருந்து ஒரு 6 அணிகள் இந்தியன் ஐஆர்எல் இந்தியன் ரேசிங் லீக்ல பங்கு பெறக்கூடிய அணிகள், அதில் சென்னை டர்போ ரைடர்ஸ் அணிகளுடைய வீரரோட நம்ம பேசியிருக்கோம். இங்கே 220லேருந்து 240 வரைக்கும் அவங்க வந்து இந்த காரை பயன்படுத்தி இது பண்ணியிருக்காங்க, ரீச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 4 வீரர்கள், அதில் 2 ஆண்கள் வெளிநாட்டை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள், 2 வீரர்கள் இந்தியாவை சேர்ந்த வீரர்களாக இருப்பார்கள். சென்னையில் நடைபெற்று வரும் கார் பந்தயங்களில் 2 பந்தயங்கள் நிறைவு பெற்றிருக்கிறது. பிரதான போட்டியான F4 பந்தயத்திற்கான தகுதி சுற்று போட்டிகள் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கின்றன. இது தொடர்பான விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் சடையாண்டி. சடையாண்டி, விவரங்கள். நந்தா, சென்னையில் களை கட்டி வரும் இரவு நேர கார் பந்தயத்தில் 3 ரேசுகள் முடிவடைந்திருக்கின்றன. 3 பிரிவுகளிலுமே 3 ரேசுகளானது முடிவடைந்திருக்கிறது. ஃபார்முலா LGP ரேஸ் 1, அது மட்டும் இல்லாமல் இந்திய ரேசிங் லீக் ஒரு பந்தயம், F4 இந்தியா சாம்பியன்ஷிப் பந்தயம் என 3 பந்தயம் நிறைவடைந்திருக்கிறது. இன்னும் 3 பந்தயங்கள் மீதம் இருக்கின்றன. கடைசியாக நடைபெற்ற இந்த இந்திய ரேசிங் லீக் பந்தயத்தில் கிரேட் பிரிட்டன் வீரர் வந்து முதலிடம் பிடித்திருக்கிறார். செக் குடியரசு வீராங்கனை 2வது இடத்தை பிடித்திருக்கிறார். ராகுல் ஹைமன் பிரிட்டன் வீரர் முதல் இடத்தையும், கேப்ரியல் செக் குடியரசு வீராங்கனை 2வது இடத்தையும் பிடித்திருக்கின்றனர். ஃபார்முலா LGPA ரேஸில் இந்திய வீரர்கள் மட்டுமே பங்கேற்கக்கூடிய அந்த தேசிய அளவிலான 4 இயக்கிய டில்ஜித் முதலிடம் பிடித்திருக்கிறார். நத்தியான் வந்து 2வது இடம் பிடித்திருக்கின்றனர். டிஜில் டிராவ் 3வது இடம் பிடித்திருக்கிறார். F4 இந்தியா சாம்பியன்ஷிப்ல வந்து ஆஸ்திரேலிய வீரர் பேட்டர் முதல் இடத்தையும், 2வது மற்றும் 3வது இடங்களை இந்திய வீரர்கள் பிடித்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்தத்தில் இந்திய வீரர்களுடைய ஆதிக்கமே அதிகமாக இருக்கிறது. இந்திய ரேசிங் சாம்பியன்ஷிப்ல வந்து
2 மற்றும் 3வது இடத்தை இந்திய வீரர்கள் வந்து கைப்பற்றி ஒரு சாதனை நிகழ்த்தி இருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஒட்டுமொத்தத்தில் இங்கு இருக்கக்கூடிய இரவு நேர கார் பந்தயமானது களை கட்டி கொண்டிருக்கிறது. சற்று நேரத்திற்கு முன்பாக நியூஸ் 18க்கு பெங்கால் அணியினுடைய ஓனர் வந்து கங்குலி பேட்டி அளித்திருந்தார். இங்கு இருக்கக்கூடிய அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே மிகச் சிறப்பாக இருக்கிறது என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார். சென்னை ஃபார்முலா சர்க்கியூட் ரேஸ் ஆனது மிக திறன்பட வடிவமைக்கப்பட்டிருக்கிறது, மிகச் சிறப்பாக இருக்கிறது என்பதை தெரிவித்திருந்தார். நன்றி சடையாண்டி விரிவான விவரங்களுக்கு.